ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து ரீசனிங் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஷின் எடுத்துக்கிட்டோன்னா, இன் a கிளாஸ் 2/5 ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் கேர்ள்ஸ். ஓகேவா, 2/5 பார்த்தோன்னா கேர்ள்ஸாக இருக்காங்கன்னா ரெஸ்ட் வந்து பாய்ஸ்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து 2/5னா பேலன்ஸ் எவ்வளோ? 3/5 பேர் வந்து பாய்ஸ் இருக்காங்க. இஃப் 1/5 ஆஃப் த கேர்ள்ஸ் அண்ட் 1/4 ஆஃப் த பாய்ஸ் ஆர் ஆப்சென்ட். இத்தனை பேர் வந்து ஆப்சென்ட் ஆகிருக்காங்க. விச் பார்ட் ஆஃப் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ மொத்தமாக எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறதா கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம வந்து டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 100ன்னு அஷ்யூம் பண்ணிக்கலாம். ஓகேவா, டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் 10th. இப்போ வந்து கேர்ள்ஸ் எத்தனை பேர்னு கண்டுபிடிக்கிறதுக்கு மொத்தத்தில் 2/5 வந்து கேர்ள்ஸ்னு சொல்லியிருக்காங்களா, அப்போ 100 × 2/5 போட்டோம்னா நமக்கு கேர்ள்ஸ் 10th தெரியும். இப்போ கேன்சல் பண்ணோம்னா 40 பேர் கேர்ள்ஸ் இருக்காங்க. ஓகேவா, அதே மாதிரி பாய்ஸையும் கண்டுபிடிச்சிக்கலாம். 100 × 3/5 5 60 பேர் வந்து பாய்ஸ் இருக்காங்க. இது வந்து எத்தனை கேர்ள்ஸ் பாய்ஸ்னு கண்டுபிடிச்சிட்டோம். அதே மாதிரி கேர்ள்ஸ் பாய்ஸில் தனித்தனியாக எத்தனை பேர் ஆப்சென்ட்னு கண்டுபிடிக்கலாம். இப்போ கேர்ள்ஸ் மொத்தமாக எத்தனை பேர் இருக்காங்க? 40 பேர் இருக்காங்களா. 40 பேர் இன்ட்டு இந்த 1/5 போட்டோம்னா எத்தனை பேர் ஆப்சென்ட்னு தெரிஞ்சிடும். 8 5 40 8 கேர்ள்ஸ் ஆப்சென்ட். அதே மாதிரி பாய்ஸ்க்கு கண்டுபிடிச்சிக்கலாம். டோட்டல் பாய்ஸ் வந்து 60 பேர். 60 × 1/5 போட்டோம்னா 1/4 14 2 வருமா 5 4 இப்போ 15 பாய்ஸ் வந்து ஆப்சென்ட். இப்போது இது மூலமாக டோட்டல் ஆப்சென்ட் எத்தனை பேர்னு தெரிஞ்சிருமா. டோட்டல் ஆப்சென்ட் பார்த்தோன்னா 8 + 15 எவ்வளோ? 23 பேரா. இப்போது எத்தனை பேர் ப்ரெசண்ட்டுங்கிறது நமக்கு தெரியணும். அப்போது டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து எத்தனை பேர் ஆப்சென்ட்டுன்னு மைனஸ் பண்ணோன்னா நமக்கு வந்து ப்ரெசன்ட் வேல்யூ தெரிஞ்சிருமா. ஸோ அதை தான் இப்போ பண்ண போகிறோம். 100 பேர் இருக்காங்க. 100 பேரில் 23 பேர் போயிட்டாங்கன்னா 77 பேர் தான் ப்ரெசென்ட் ஆகிருக்காங்க. ஸோ அதை தான் இங்கே போட்டிருக்காங்க. 100 பேரில் 77 பேர் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்காங்க. ஓகேவா, ஆப்ஷன் பி வந்து கரெக்ட். ஃபஸ்ட்டு 100 பேர்னு டோட்டல் ஸ்டூடெண்ட் அஸ்யூம் பண்ணிக்கோங்க. அதில் கேர்ள்ஸ் பாய்ஸ் கண்டுபிடிச்சிக்கோங்க. அப்புறம் எத்தனை ஆப்சென்ட்னு கண்டுபிடிச்சிட்டு ப்ரெசென்ட் வேல்யூ கண்டுபிடிச்சிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின் பார்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தோன்னா இந்த டேஷில் வந்து என்ன வரும் மாதிரி கேட்டிருக்காங்க ஒரு கொஷின் கொடுத்து. இந்த கொஷின் நம்ம பார்த்தோம்னா ஆப்ஷன் மூலமாக தான் போக முடியும். ஓகேவா, ஏன்னா கொஷின் டைரெக்டாக பண்ண முடியாது. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுத்து பாருங்க. ABA ஏ எங்கே அந்த டேஷ் வருது? இங்கே வருதா? ABA அடுத்ததா AAA ABE போட்டு பாருங்க. இது பார்க்குறதுக்கு ஒரு இதுவா இல்லையா, கண்டினியூஸாக இல்லையா? ஸோ ஆப்ஷன் பி போட்டு பாருங்க. இப்போ ABA ABA அடுத்ததா ABA சாரி ரெண்டாவது டேஷா AA அடுத்தது ABA 1 2 3 4 5 அதான் இங்கே இருக்குது. 2A 1B 2A. இப்போ பாருங்கள், ABA 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 கரெக்டாக இருக்கா? ஸோ இந்த மாதிரி தான் ஆப்ஷன் மூலமாக வச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். நெக்ஸ்ட் கொஷின் போய்க்கலாம். இதில் பார்த்தோன்னா ஸ்டடி த டயக்ராம் பிலோ அண்ட் ஐடென்டிஃபை த ரீஜன் ரெப்ரசன்டிங் யூத் ஹூ ஆர் அன்எம்ப்ளாய்ட் பட் நாட் எஜுகேட்டட். என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒரு யூத்து, அந்த யூத் வந்து அன்எம்ப்ளாய்டாகவும் இருக்கும் எஜுகேட்டடாகவும் இருக்கும். அது எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, இப்போ இந்த இடத்த எடுத்துக்கோங்க. இந்த வென் டயக்ராமில் இந்த நான் ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதை மட்டும் எடுத்துக்கணும்னா யூத் மட்டும் இருக்குது. அதே மாதிரி அவங்க பார்த்தோன்னா படிக்கலையே அன்எஜுகேட்டட். அதே மாதிரி அவங்க வேலைக்கும் போகல அன்எம்ப்ளாய்டு. அப்போது இங்கே 2 தானே கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல. ஸோ அதுதான் ஆப்ஷன் ஏ வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இதே உங்கள் கொஷினில் வந்து யூத்து ஆனால் எஜுகேட்டட் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் அந்த நேரத்தில் வந்து 3 போட்டுக்கணும். ஒருவேளை இப்படி கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, யூத்து எம்ப்ளாய்டு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்கன்னா அப்போ நீங்கள் வந்து என்ன எடுத்துக்கலாம், இந்த 5 எடுத்துக்கலாம். ஓகேவா, பட் இவங்க கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க, யூத்தாக இருக்கணும், அவங்க படிச்சிருக்கவும் கூடாது, வேலைக்கும் போகக்கூடாது. அப்போ வந்து இந்த இடத்துல வந்து 2 தானே இருக்குது. ஸோ அதான் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஷின் போய்க்கலாம். The following question is based on a dice numbered 1 to 6 in different ways as indicated. If 2 is opposite to 3 and adjacent to 4 and 6 அந்த மாதிரி கொடுத்துருக்காங்களா. இப்போ பார்த்தோன்னா ஒரு டைஸ் வரைஞ்சி பார்த்துக்கோங்க. ஓகேவா,
இப்போ டைஸ் உறைஞ்சனா எப்படி இருக்கலாம்? 6 பக்கம் இருக்குமா? இப்போ அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? 2வும் 3யும் ஆப்போசிட்டாக இருக்கும். இப்போ மேலே 2 போட்டுக்கணும், கீழே 3 ரெண்டும் ஆப்போசிட்டாக இருக்குது. அடுத்ததாக 4ம் 6ம் அட்ஜசண்ட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்களா? இங்கே அந்த 4ம் 6ம் எதுக்கு அட்ஜசண்ட்டாக இருக்கும்? இந்த 2க்கு வந்து அட்ஜசண்ட்டாக இருக்கும். ஸோ இங்கே 4 போட்டுக்கோங்க, 6 போட்டுக்கோங்க. நம்ம இப்படி வரலாம், இன்னொரு கண்டிஷனும் இதே மாதிரி வரையலாம். இப்போது வச்சுக்கோங்க, 2 3 ஆப்போசிட், 4 6 அது வந்து 2க்கு அட்ஜசண்ட்டாக இருக்கணும். ஆனால் இந்த 4யும் 6யும் பற்றி அவங்க வந்து கொடுக்கல. 4 6 ஆப்போசிட்டாக இருக்கணுமா, இல்லை 4 6 வந்து அட்ஜசண்ட்டாக இருக்கணும், அதை பற்றி சொல்லல. ஸோ இந்த 2 கண்டிஷனையும் நம்ம வரைஞ்சிக்கலாம். அடுத்ததாக இந்த கொடுத்துருக்க ஆப்ஷனில் எது நெசசரிலி ட்ரூவாக இருக்கணும் மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ ஆப்ஷன் ஏ எடுத்துக்கோங்க. 1 இஸ் ஆப்போசிட் டு 5ன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி நம்ம இந்த 1 5 வந்து போட்டுக்கலாம் இந்த இடத்துல. ஏன்னா 4 இது இருக்குது, பேலன்ஸ் வந்து 1 இங்கே இருக்கும். அடுத்த 5 வந்து இந்த 4க்கு பின்னாடி இருக்கலாம். ஓகேவா? இந்த இடத்துல வந்து 1 5. இப்போ வந்து 1 இஸ் ஆப்போசிட் டு 5யா? இந்த ஃபஸ்ட்டு கண்டிஷனில் பார்த்தோன்னா, ஃபஸ்ட் கண்டிஷன், செகண்ட் கண்டிஷன், இதில் 1ம் 5ம் எப்படி இருக்குது? அட்ஜசண்ட்டாக இருக்குது. இதில் பாருங்கள் ஆப்போசிட்டாக இருக்குது. ஸோ நமக்கு எது வரும்னு தெரியல, இந்த ஆப்ஷனை விட்டுருங்க. அடுத்ததாக 4 இஸ் ஆப்போசிட் டு 6. இதில் பார்த்தோம்னா அட்ஜசண்ட்டாக இருக்குது ஃபஸ்ட் இதில். செகண்ட் இதில் பார்த்தோன்னா ஆப்போசிட்டாக இருக்குது. ஸோ இதுவும் கன்ஃபார்மாக தெரில. ஆப்ஷன் சி போய்க்கணும். 4 இஸ் அட்ஜசன்ட் டு 2 and 6. இதில் பார்த்தோன்னா 4 வந்து 2க்கும் 6ம் அட்ஜசண்ட்டாக இருக்குது. பட் வந்து இந்த செகண்ட் கண்டிஷனில் பார்த்தோன்னா 4 வந்து 6க்கு ஆப்போசிட்டாக இருக்குது, பட் 2க்கு வந்து அட்ஜசண்ட்டாக இருக்குது. ஸோ இதுவுமே நமக்கு தெரில. ஸோ ஆப்ஷன் டி போய்க்கணும். 1 இஸ் அட்ஜசன்ட் டு 2 and 3. இந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷனில் பாருங்கள், 1 வந்து 2க்கும் 3க்கும் அட்ஜசண்ட்டாக இருக்கா? அதே மாதிரி தான் செகண்ட் கண்டிஷன், 1 வந்து 2க்கும் 3யும் அட்ஜசண்ட்டாக இருக்குது. ஸோ இது மட்டும் தான் நம்மளாட்டி கன்ஃபார்மாக சொல்ல முடியுது. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் டி வந்து இது கரெக்ட். இந்த கொஷின் எடுத்துக்கிட்டோன்னா, ஏ இஸ் பி சிஸ்டர், சி இஸ் பி மதர், டி இஸ் சிஸ் ஃபாதர் அண்ட் ஏ இஸ் டிஸ் மதர், தென் ஹவு இஸ் ஏ ரிலேட்டட் டு டின்னு கேட்டிருக்காங்க. இப்போ உங்களுக்கு கொடுத்துருக்க மாதிரி வரைஞ்சிக்கலாம். ஏ இருக்காங்களே, இந்த ஏ பார்த்தோன்னா பியோட சிஸ்டரா, இந்த பி இங்கே போட்டுக்கோங்க, சிஸ்டரா. அடுத்த கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? சி இஸ் பிஸ் மதரா. அப்போது சி யார்? பியோட மதர்னு போட்டுக்கோங்க. அப்புறம் டி இஸ் சிஸ் ஃபாதர். அப்போது இந்த இடத்துல வந்து டி யார்? சியோட அப்பா, ஃபாதர் போட்டுக்கோங்க. அடுத்ததா இ வந்து பார்த்தோன்னா டியோட மதரா, டியோட மதர். கொஷின் என்ன கேட்டிருக்காங்க? ஹவு இஸ் ஏ ரிலேட்டட் டு டி. இப்போ ஏ வந்து இந்த டிக்கு வந்து யாருங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. யாரு? இப்போ வந்து பேர குழந்தைங்க, அந்த உங்களோட பிள்ளைங்க, அப்புறம் வந்து அந்த கிராண்ட் ஃபாதரா. ஸோ அப்போ வந்து டியோட கிராண்ட் டாட்டர் தானே இவங்க, அதான் இவங்க கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ. டிக்கு இந்த ஏ வந்து பேர குழந்தை, அதுதான். அடுத்து pointing towards a woman, Raj said, "She is the daughter of my wife's sister. How is the wife of Raj related to the woman?" இப்போ ராஜ் இருக்காங்க, அவங்க ஒரு பொண்ணை பார்த்து சொல்கிறாங்க, அவங்க வந்து அவங்களோட ஒய்ஃபோட சிஸ்டரோட பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. ராஜோட ஒய்ஃப் இங்கே போட்டுக்கோங்க. இவங்க வந்து இவங்க ஒய்ஃபோட சிஸ்டரா, அவங்களோட குழந்தை. ஓகேவா? இதான் அந்த உமன். இந்த ராஜ் இருக்கார்ல, இவர் வந்து இந்த பொண்ணை பார்த்து சொல்கிறாரு, இது வந்து உங்கள் ஒய்ஃபுக்கு அப்போ என்ன ரிலேஷன்னு கேட்டிருக்காங்க. இந்த பொண்ணு வந்து ராஜோட ஒய்ஃபை என்னன்னு கூப்பிடுவோம்? ஆன்ட்டின்னு கூப்பிடுமா? ஸோ அதான் ஆன்ட்டி. ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட். ஓகேவா? இதானே கேட்டிருக்காங்க. ஒய்ஃப் ஆஃப் ராஜ் அந்த உமனுக்கு வந்து என்ன பாண்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா அவங்க வந்து ஆன்ட்டி. இப்போ பார்த்தோன்னா, in a certain code language 481 means sky in blue, 246 na sea in deep, and 698 means sea looks blue. What number is the code for looks? லுக்ஸுக்கு என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. இப்போ இவங்க என்ன கொடுத்துருக்காங்க? 481 அப்படின்னா ஸ்கை இன் ப்ளூ. 481. அடுத்ததாக பார்த்தோன்னா 246. இது வந்து சி இன் தீபா. அடுத்தது 698னா சி லுக்ஸ் ப்ளூ. இப்போது அந்த இதையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். ஓகேவா?
இது ரெண்டுத்துலேயும் என்ன காமனாக இருக்குது? சிங்கிற வேர்டு காமனாக இருக்கா? அதே மாதிரி நம்பரை கம்பேர் பண்ணி பாருங்கள். நம்பர் பார்த்தோன்னா 6ங்கிறது காமனாக இருக்குது. ஸோ 6னா சி அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்ததாக பார்த்தோன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஒன்னையும் செகண்ட் ஒன்னையும் கம்பேர் பண்ணுங்கள். இதில் பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து இன்னுங்கிறது காமனாக இருக்கா அந்த வேர்ட்ஸில்? நம்பர்ஸில் பார்த்தோன்னா உங்களுக்கு 4ங்கிறது காமனாக இருக்கும். ஸோ 4னா இன்னுங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. அடுத்ததாக இந்த ஃபர்ஸ்ட் ஒன்னையும் தேர்ட் ஒன்னையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். இதில் வந்து ப்ளூங்கிற வேர்டு காமனாக இருக்கா? ஓகேவா, ப்ளூ. இப்போ இதுக்கும் வந்து என்ன நம்பர்? ஃபர்ஸ்ட்டுக்கும் தேர்டுக்கும் வந்து 8ங்கிற நம்பர் வந்து காமனாக இருக்குமா? ஸோ அப்போது 8னா ப்ளூன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ இந்த தேர்ட் ஒன்னில் பார்த்தோன்னா 6னா சி, 8னா ப்ளூன்னு தெரிஞ்சிச்சு. பேலன்ஸ் இருக்கிறது என்ன? இந்த லுக்ஸ் மட்டும்தானே பேலன்ஸ் இருக்குது. ஸோ அந்த லுக்ஸுங்கிற வேர்டுக்கு 9ங்கிற நம்பர் தான் கரெக்ட். இவங்க என்ன கொஷினில் கேட்டிருக்காங்க? கோட் ஃபார் லுக்ஸ்னா 9. ஆப்ஷன் பி வந்து கரெக்ட். இப்போ நெக்ஸ்ட் கொஷின் போய்க்கலாம். இப்போ இந்த கொஷினில் பார்த்தோன்னா எம்பெடட் ஃபிகர் கேட்டிருக்காங்க. இப்போது இதே மாதிரி இந்த பேட்டர்ன் வந்து இந்த இருக்கிற டயக்ராமில் எதில் இருக்குங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகேவா, இப்போ இவங்க என்ன கொடுத்துருக்காங்க? அதோ இந்த சிம்பிள் தானே கொடுத்துருக்காங்க. இது இப்போ இருக்கான்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்போ ஆப்ஷன் ஏவை எடுத்து பாருங்கள். இப்போ உங்களுக்கு இப்படி ஆரம்பித்து இப்படி வந்து இப்படி முடியும். இந்த ஒரு இது இருக்குது. ஓகேவா, இந்த இது இருக்குது. பட் வந்து இந்த சைடு உள்ளது இருக்கா? இல்லை. இப்படி உள்ளது வந்து பாதியாக கட் ஆயிடுச்சு இப்படி. ஓகேவா, ஸோ ஆப்ஷன் ஏ வராது. அடுத்ததாக பாருங்கள், ஆப்ஷன் பிக்கு போயிடுங்க. இது அப்படியே பாருங்களேன், இப்படி வர வேண்டியது தலைக்கீழே கொடுத்துருக்கான். ஸோ இதுவுமே வராது. ஆப்ஷன் சிக்கு போய்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே நான் இங்கே ட்ரா பண்ணுற பாருங்க, இப்படி வந்து இப்படி ஒன்று வருதா? ஸோ நமக்கு வந்து இந்த இது கிடச்சிருச்சு. அடுத்ததாக இந்த சைடு உள்ளது பாருங்கள், இப்படி வந்து இப்படி வந்து இதுவுமே இப்போ நமக்கு வந்து கிடச்சிருச்சு. ஸோ ஆப்ஷன் சி தான் நம்மளுக்கு வந்து அவங்க சொல்கிற மாதிரி டயக்ராம் வந்து கிடைக்கிது. ஸோ ஆப்ஷன் சி கரெக்ட். நெக்ஸ்ட் கொஷின் போய்க்கலாம். ஒரு சீரீஸ் கொடுத்துட்டு how many such consonants are there in the above arrangement, each of which is immediately preceded by the symbol and immediately followed by a number. ஓகேவா, ஒரு கன்சனன்ட் எடுத்துக்கோங்க, அதுக்கு முன்னாடி வந்து சிம்பிள் வரணுமா? ஓகேவா, அதுக்கு பின்னாடி வந்து பார்த்தோன்னா ஒரு நம்பர் வரணும். இப்போ வந்து கன்சனன்ட்னா என்னன்னு சொல்லுவோம்? இந்த வவல்ஸ் தவிர ஏஇ ஐஓயு இருக்குமா, ஏதோ வவல்ஸ் சொல்லுவோமா? இது தவிர பாக்கி எல்லாத்தையுமே வந்து கன்சனன்ட்ஸ் சொல்லுவோம், அந்த எல்லா ஆல்ஃபபெட்டையும். இப்போ பார்த்தோன்னா இப்போது இந்த சீரீஸில் பாருங்கள், சிம்பிள் அடுத்ததாக ஒரு கன்சனன்ட்ஸ் ஒரு 3 வருமா? அதோ இது வருது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதுவுமே சிம்பிள் தான் வருது, பட் வந்து வவல் வருது, இது வராது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது ஒரு சிம்பிளு N4. இவங்க சொல்கிற மாதிரியே வருதா? அப்போ வந்து எத்தனை இந்த மாதிரி வருது? இது கிடையாது. வேறு எங்கேயாச்சும் வருதா? வேறு எங்கேயுமே இந்த மாதிரி வரல, 2 தான் வருது. ஸோ ஆப்ஷன் பி 2 டைம்ஸ் தான் வருது, அதான் எழுதிக்கணும். ஒரு லெட்டரு, அதுக்கு முன்னாடி வந்து என்னென்ன சிம்பிள், அதுக்கப்புறம் வந்து நம்பர். அதான். நெக்ஸ்ட் கொஷின் போய்க்கலாம். இப்போ வந்து இதில் என்னென்னா ஏ ஆஷ் பினா என்னென்னா ஏஸ் டிவைடட் பியா, ஏ ஸ்டார் பினா ஏஸ் மல்டிப்ளைட் பி. இப்போ வந்து சேலரி ஆஃப் ராமை வந்து ஏன்னு எடுத்துக்கணுமா? இஸ் 80% ஆஃப் சேலரி ஆஃப் ரவி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சேலரி ஆஃப் ரவி வந்து பின்னு எடுத்துக்கணும். இப்போ இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, ஏயோட சேலரி பார்த்தோன்னா பியோட சேலரியோட 80% அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்களா? 80/100. இதுதான் அவங்க கொடுத்துருக்கு இந்த சென்டென்ஸ்க்கான அர்த்தம். இப்போது வந்து நம்ம கரெக்ட் ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இது எப்படி எழுதலாம்? இப்போ இந்த 80/100 நம்ம எப்படி எழுதலாம்னா 80/100. இப்போ எழுதுனா 80 is divided by 100. அதை தானே இங்கே கொடுத்துருக்காங்க, ஏ ஆஷ் பி. இப்போ எழுதலாமா? அடுத்ததா இப்போ இது வந்து எதுக்கு மல்டிப்ளை? பிக்கு மல்டிப்ளை இருக்கா? ஸோ ஸ்டார் பி. இப்போ எழுதலாமா? ஏ இஸ் ஈக்குவல் டு 80 ஆஷ் பி ஸ்டார் பின்னு எழுதணும்னா இந்த கொடுத்துருக்கிறதுக்கு ஈக்குவல்னு அர்த்தமா? ஸோ ஆப்ஷன் சியில் தான் இதே மாதிரி இருக்கு, இது கரெக்ட். நெக்ஸ்ட் கொஷின் போய்க்கலாம். இப்போது January 1, 2007 வாஸ் மண்டே. வாட் டே ஆஃப் த வீக் லைஸ் ஆன் January 1, 2008 கேட்டிருக்காங்க. இப்போ 2007ங்கிறது பார்த்தோன்னா லீப் இயரா நான் லீப் இயரா? நான் லீப் இயர் தானே. நான் லீப் இயர்னா நீங்கள் 365 ஆட்டி டிவைட் பண்ணும், 365/7. ஓகேவா, இப்படி டிவைட் பண்ணும். ஓகேவா, இப்போ இது பண்ணுங்கள். 5 7s are 35, பேலன்ஸ் 1 5, 2 7s are 14, பேலன்ஸ் 1.
இப்போ ஒரு வேளை உங்களுக்கு ரிமைண்டர் வந்து 0ன்னு இருந்துச்சுன்னா, உங்களுக்கு நீங்க வந்து இங்க என்ன இருக்கோ அதே டேவே வந்து போட்டுக்கலாம். இப்போ 0ன்னா மண்டேன்னே போட்டுக்கலாம். ஒரு வேளை 1ன்னு வந்திருக்கா, இப்போ மண்டேக்கு அடுத்த டே என்ன? டியூஸ்டே. ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட். இப்போ வந்து நான் லீப் இயர்னா 365/7ன்னு போட்டு பாருங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போய்க்கலாம். If 1st January of year 2020 is Thursday, then what day of the week lies on 1st January 2021? இப்போ 2020 பாருங்க, இது வந்து லீப் இயரா நான் லீப் இயரா? இதில் பார்த்தோன்னா 2020ங்கிறது லீப் இயரா? லீப் இயர்னா என்ன பண்ணுவோம்னா 366/7ன்னு போட்டு பாருங்க. ஓகேவா? 366/7 இது வந்து லீப் இயருக்கான கண்டிஷன். இது டிவைட் பண்ணும்போது 5 7s are 35, பேலன்ஸ் 1, 2 7s are 14. ரிமைண்டர் வந்து 2ன்னு கிடைக்குது. 0வாக இருந்தால் நீங்கள் இதே தேர்ஸ்டேனே போட்டுக்கலாம். ஓகேவா? 1ஆக இருந்தால் அடுத்த நாள் ஃப்ரைடே. இப்போ 2ன்னு வருதா, ஸோ சாட்டர்டேன்னு போடணும். ஆப்ஷன் டி தான் இதுக்கு வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் கொஷின் போய்க்கலாம். நேற்று இந்த கொஷின் நான் வந்து தப்பாக சொல்லியிருப்பேன் டேரக்ஷன், ஸோ அதனால் இன்னொரு தடவை எடுத்து போடுறது. A dog runs 50 feet towards south. ஓகேவா? இந்த மாதிரி நிறைய டேரக்ஷன் கொடுத்து கடைசியாக வந்து இந்த டாக் வந்து எந்த சைடு ஃபேஸ் பண்ணியிருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்னன்னா அது வந்து சவுத்தை நோக்கி போகுது 50 ஃபீட்டு. அடுத்ததாக வந்து டேர்ன்ஸ் டு லெஃப்டா. நான் நேற்று வந்து லெஃப்ட்னு சொல்லிட்டு ரைட்டு டேர்ன் பண்ணியிருப்பேன். லெஃப்ட்னா அது இந்த சைடு தான் டேர்ன் பண்ணும். 20 ஃபீட்டு போகுது. போயிட்டு தென் டேர்ன்ஸ் டு லெஃப்ட் ரன் 7 ஃபீட். திரும்பி இங்கே போயிட்டு ஒரு லெஃப்ட்டை நோக்கி 7 ஃபீட்டு போகுது. இப்படி போயிட்டு லெஃப்ட்னா இந்த சைடு தானே வரும், 7 ஃபீட். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து எகைன் டேர்ன்ஸ் டு லெஃப்ட் டேர்ன் 6 ஃபீட். நான் தப்பு, இது வந்து கோணக்கில் போட்டேன். 7 ஃபீட் அண்ட் எகைன் டேர்ன்ஸ் டு லெஃப்ட் ரன் 6 ஃபீட்டா போயிட்டு ஒரு 6 ஃபீட்டு திரும்புதான். இங்கே போயிட்டு லெஃப்ட்னா இதானே 6 ஃபீட்டு திரும்பிட்டு தென் டேர்ன்ஸ் டு ரைட் ரன்ஸ் 15 ஃபீட். இப்போ வந்து இங்கே போயிட்டு இங்கேருந்து ரைட் சைடு திரும்பி ஒரு 15 ஃபீட் வந்து அது போகுது. போயிட்டு தென் ஃபைனலி டேர்ன்ஸ் டு ரைட், திரும்பி வந்து ரைட் பக்கம் திரும்புது. ரைட் பக்கம் திரும்பி ஒரு 5 ஃபீட் போகுது. இப்போ அந்த நாய் வந்து எந்த சைடு ஃபேஸ் பண்ணி இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இது எந்த சைடு டைரக்ஷன் பாருங்க, நார்த்து, சவுத்து, ஈஸ்ட்டு, வெஸ்டா. இப்போ இது எந்த சைடு ஃபேஸ் பண்ணியிருக்கு, ஈஸ்ட்டு தானே. ஸோ ஆப்ஷன் ஏ தான் ஈஸ்ட்னு கொடுத்துருக்கா. இதுதான். ஸோ அந்த லெஃப்ட் ரைட் டேர்ன் பண்ணும்போது கரெக்டாக பண்ணுங்கள், இல்லாட்டி கொஷின் தப்பாயிடும். ஓகேவா? தேங்க்யூ.